ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக் வித் சக்தி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மேங்கோ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மேங்கோ சீசன் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு மேங்கோ பர்ஃபின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நான் ஒரு 200 கிராம் இருக்கக்கூடிய அளவுக்கு மாங்காய் ஒன்று எடுத்து பழுத்த மாங்காவை எடுத்துட்டேன். அது தோல் சீவி இது மாதிரி மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளேவர், இந்த மேங்கோ ஃப்ளேவரில் சேர்க்க வேணாம். இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது ஃபுட் கலரோ இல்லை வேறு எதுவுமே சேர்த்துறாதீங்க. இதை வந்துட்டு ஒரு கடாயில் மாற்றிட்டு இது 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், ஒரு கலர் ப்ரௌன் கலருக்காக. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஒயிட் சுகரே சேர்த்துக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கைவிடாமல் நல்லா அந்த சக்கரை கரைஞ்சி வர வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த மேங்கோ பியூரி வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டும். அதை ஒட்ட விடாமல் கிண்டி கிண்டி இது போல் எடுத்து விடுங்க. ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிற வரைக்கும் கிண்டுங்க. இந்த மிட்டாய் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மேங்கோ வாசனை அப்படியே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நார் இல்லாத பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கரண்டியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி தட்டுனா தான் கீழே விழணும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இதை ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒரு நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக தடவி விட்டு அதெல்லாம் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நான் ஒரு லைட்டான கிளாத் போட்டு ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பரான மேங்கோ ரோல்னு சொல்லலாம், நாக்கு மிட்டாய்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.